வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் பாட நேரங்களில் ஏற்படவுள்ள மாற்றம். 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். பரீட்சை பெறுபவர்கள் மூலம் மட்டுமே கல்வியை அளவிடும் முறைமை தவறானது. பிரதமர் வெளிப்படை. வரியை குறைக்கும் நோக்கில் அமெரிக்கா நோக்கி செல்லும் இலங்கை. 2 பேருந்துகள் மோதி விபத்து. 4 வைத்தியசாலையில் அனுமதி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்காக ஒதுக்கப்படும் நேரம் 50 நிமிடங்களாக அதிகரிக்கப்படுவதோடு 8 ஆக காணப்பட்ட பாடத்திட்ட அமைப்பு 7 ஆக குறைக்கப்படும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவவ தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் கூட்டம் நேற்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த சீர்திருத்தங்களை ஆரம்பிக்க உள்ளோம். அதன் முதல் படியாக அனைத்து பாடசாலைகளிலும் தரம் 1 முதல் 6 வரை உள்ள வகுப்புகளில் நடைமுறைப்படுத்தப்படும். தரம் 1 முதல் 6 வரை வகுப்புகளில் இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் நேரம் மாற்றம் மற்றும் பாடத்திட்ட முறைகள் குறைப்பு அனைத்து தரங்களுக்கும் பொருத்தமானதாகும். இது தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் அறிந்திருக்க வேண்டும். எவ்வாறு காலத்தை ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பில் இந்த வருடமே நாம் 1,00,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் என்றார். இதில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட 50,000 இளைஞருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நேர்முகத் தேர்வு இன்று முதல் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களிலும் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவாகும் இளைஞர்கள் சமுர்த்தி துறையால் நிதியளிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து தொழிற்கல்வி படிப்புகளை தொடர ரூபாய் 50,000 மதிப்புள்ள முழு உதவித்தொகையை பெறுவார்கள். மேலும் தொழில் முனைவில் ஆர்வமுள்ள பங்கேற்பாளர்களுக்கு வணிக பயிற்சியும் சொந்தமாக தொழில் தொடங்க சலுகை கடன்களும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைய விரும்பும் இளைஞர்கள் www.nextsrilanka.lk என்ற இணையதளத்தை அணுகுமாறும் கேட்கப்பட்டுள்ளது. கிராம மேம்பாட்டு, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டல் அமைச்சுடன் இணைந்து சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 வருடங்களில் 20 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த செயற்திட்டத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை பெறுபவர்கள் மூலம் மட்டுமே கல்வியை அளவிடும் முறை மிகவும் தவறானது என்றும் அந்த முறையை மாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். புலனறுவை ரோயல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற உயர்கல்வியின் அடிப்படைகளை அர்த்தமுள்ளதாக்கி பிள்ளைகளின் நற்பண்புகளின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்ட புலனறுவை மாவட்ட பங்கைய மாணவர் மாநாடு 2025 நிகழ்ச்சியில் பங்கேற்று பிரதமர் இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், பரீட்சையை மையமான கல்வி முறையை மாற்றுவதன் மூலம் திறமையுள்ள பிள்ளைகளுக்கு தமது ஆற்றலினாலும் திறமையாலும் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான கல்வி முறையை உருவாக்குவதற்கு நாம் அர்ப்பணித்துள்ளோம். இன்று இந்த குழந்தைகளின் படைப்பாற்றலையும் திறமையையும் பார்த்து நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நமது நாட்டின் எதிர்கால தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மிகவும் திறமையான பிள்ளைகள் குழு உள்ளது என்பதை இந்நேரத்தில் நான் கூற விரும்புகிறேன். நீங்கள் தான் எங்களுக்கு வேலை செய்ய சக்தியை தருகிறீர்கள். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உணர்வுபூர்வமான நல்ல மனப்பான்மையும் சமுதாயத்தையும் உருவாக்க அர்ப்பணித்துக் கொள்வோம் என்று பிரதமர் கூறினார். இலங்கை ஏற்றுமதிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள 30% வரியை குறைக்கும் நோக்கத்தை மையப்படுத்தி இலங்கையின் உயர்மட்ட குழு ஒன்று அமெரிக்காவுக்கு புறப்பட உள்ளது. முக்கிய அரசு அதிகாரிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்களை உள்ளடக்கிய இந்த குழு எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன்னர் நாட்டிலிருந்து புறப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் அமெரிக்க சந்தைக்கு செல்லும் இலங்கை பொருட்களுக்கு மிகவும் சாதகமான விதிமுறைகளை கொண்டு வருவதற்குமான ராஜதந்திர முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் அமைகிறது. மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜா, சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகர் துமிந்த ஹீலங்கமுவ மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மகிந்த சமரசிங்க ஆகியோர் இந்த குழுவில் உள்ளடங்குகின்றனர்.
அத்துடன் அமெரிக்க வரி நிவாரணத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை மதிப்பிடுவதற்கு நியமிக்கப்பட்ட விசேட நிபுணர் குழுவின் உறுப்பினர்களும் இந்த குழுவில் அடங்குகின்றனர். மகரகம நாவின பகுதியில் இன்று காலை 6 மணியளவில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மகரகம போலீசார் தெரிவித்தனர். நாவின பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பிரதான வீதிக்குள் நுழைந்த பேருந்து மகரகமிலிருந்து கொழும்பு நோக்கி பிரதான வீதியில் பயணித்த மற்றொரு பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது கலுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது விபத்துக்குள்ளான பேருந்து போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதோடு மகரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.